அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து பார்க்கும்போது அவர் செய்த தியாகங்கள் அளப்பெரிய தியாகங்கள். இன்றைக்கு இனிமேல் வருகிற தலைமுறை எந்த சூழ்நிலையும் அவருடைய தியாகத்தை நிறைவு செய்யவே முடியாது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அவர் பிறந்த நாளும் இந்த கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் பிறந்த நாளும் ஒரே நாளாக இருப்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். அப்படி கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கின அன்று பிறந்த தோழர் நல்லகண்ணு அவர்கள் இந்த பொதுவுடைமை கட்சியில் பயணித்து சுதந்திர போராட்டத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர். 9 ஆண்டு காலம் சதி வழக்கில் சிறையில் இருந்தவர். சிறையில் இருந்த தியாக வரலாறு படைத்தவரை நாங்கள் நேரில் பார்க்கறது மட்டும் இல்லாமல் கூடவே இருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்ச பெருமை. அது இன்றைக்கும் இந்தியா நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுமே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் உதாரணத்துக்கு நேர்மை, எளிமை, பண்பு என்கின்ற ஒரு சொல்லுக்கு முழு தகுதியானவர் ஐயா நல்லகண்ணு அவர்கள்தான் என்பதை எப்பேற்பட்ட அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு வார்த்தையை சொல்லுகிற நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பது உண்மையிலுமே எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது. இனி ஒரு வாழ்க்கை போராட்டங்களில், மக்களுக்கான போராட்டங்களில், ஏழை எளிய மக்களுக்காக, தொழிலாளி வர்க்கத்துக்காக நடக்கிற போராட்டங்களில் அவர் போல நாங்களும் 1% அவர் செய்த காரியங்களில் 1% நாங்களும் செய்து காட்டோம் என்று ஒரு முனைப்போடு தான் நாங்களும் இந்த பொதுவுடைமை கட்சியில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் பயணிப்போம். அவர் விட்டு சென்ற பணிகளை செய்வதற்காக தனி மனிதனாக அவர் செய்த பணிகளை நாங்கள் கூட்டாக சேர்ந்தாவது நிறைவேற்றுவோம் என்பதைத்தான் இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்திய பெரும் பங்கு ஐயா நல்லகண்ணு அவர்களுக்கு உண்டு. இன்றைக்கு அவர் போல் யார் இருப்பார் என்பது ஆச்சரியத்தக்க வகையில் தான் இருக்கிறது. யார் இருப்பார் என்பது தேடி பார்த்தாலும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் உருவாகி கொண்டிருக்கிறது. இயற்கையை பாதுகாக்க வேண்டும், இந்திய நாட்டில் வாழுகிற மக்களை பாதுகாக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற ஒரு சமூக வாழ்க்கை முறையை கட்டி அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக நின்றவர் ஐயா நல்லகண்ணு அவர்கள். அவர்களுடைய வழியில் பயணிப்போம் என்று சொல்லுகிறேன். இந்த தேச விடுதலைக்காக நெல்லை சதி வழக்கில் சிறை சென்று சித்திரவதை அனுபவித்த ஐயா தியாகசீல நல்லகண்ணு அவர்களுடைய தியாகம் என்பது சாதாரண தியாகம் அல்ல. கட்சி தடை செய்யப்பட்ட காலத்தில் அவர் சிறை கொடுமை வைத்து கம்யூனிஸ்ட் கட்சியில் ஈடுபட மாட்டேன், எழுதி கொடுத்து சென்று விடுங்கள் என்று மிரட்டிய போது ஒரு நோதும் அஞ்சாமல் அவர் மீசை நல்ல முறுக்கு மீசை, இப்போ மீசை அவர் இல்லை வைக்கிறது இல்லை, நல்ல முறுக்கு மீசையில் ஒரு சுருட்டினுடைய இதிலிருந்து முடியை, மீசை முடியை கொஞ்சம் கொஞ்சமாக பொசுக்கிய பிறகு அதனுடைய உதட்டின் மீது காயப்படுத்திய சித்திரவதைப்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி பேரவைக்கு செயல்படக்கூடாது, வெளியே உங்கள் ஜெயிலிருந்து விடுவிக்கிறேன் என்று சொன்னபோது கூட ஒருபோதும் நான் அதை பின்பற்ற மாட்டேன், கம்யூனிஸ்ட் கட்சி தான் இறுதி மூச்சு என்று கட்சிக்காகவும் கட்சியினுடைய மக்களுக்காகவும் ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்துக்காகவும் போராடியவர். குறிப்பாக தாமிரபரணி ஆற்றினுடைய மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தி பல லட்சம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றியவர், விவசாய கூலி தொழிலாளரை காப்பாற்றியவர். நிலப்பிறப்பு சமூகத்திடமிருந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை நிலையிலிருந்து ஜாதிய மதம் இல்லாமல் மனிதநேயம் மட்டுமே சிறந்தது என தேச விடுதலைக்காக போராடியவர். நிலப்பிறப்பு சமூகத்திடமிருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நிலத்தை மீட்டு விவசாய தொழிலாளர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நிலத்தை வழங்கியவர். எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நில மீட்பு போராட்டம் என்று நடத்தி நீதிமன்றத்தில் வாயிலாக இருந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்காவில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 30க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நிலத்தை மீட்டு ஏழை எளிய மக்களுக்கு விவசாயம் செய்வதற்காக வாழ்வாதாரத்தை கொடுத்தவர். தமிழக அரசு என்பது இப்போ அவரை கௌரவித்த தமிழ் சாஸ்திர விருது கொடுத்து அதனுடைய தொகையும் இவருடைய கைப்பணம் வந்த 10,000 ரூபாய் திருப்பி முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கே கொடுத்து அர்ப்பணித்தவர். குறிப்பாக ஒரு இளைஞருக்கு வருங்காலத்தில் என்ன சொல்கிறோம்னா, இப்போ எடுத்தோடனே ஆட்சியை பிடிப்பாங்கிறாங்க. அவர் ஆட்சியெல்லாம் பிடிக்கல, ஏழை எளிய மக்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர். ஒருபோதும் தமிழகத்தை ஆளுவோம் என்று சொல்லவில்லை, ஏழை எளிய மக்கள் கூலி தொழிலாக போராடியவர். இப்போலாம் பார்த்தோம்னா
ஒரு காரை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிறாங்க, வரி கட்டுறதில்லை. அவங்கெல்லாம் ஆட்சியாளருங்கிறாங்க. ஒரு தியாகசீலர் அவர்கள் ஆட்சியாளர் சொல்ல மக்களுக்கு சுய மரியாதையுடன் வாழ வேண்டும் என்று போராடிய தோழர் நலகனை அவர்கள். குறிப்பாக வரக்கூடிய இளைஞர் சமூகத்துக்கு என்ன ஒரு வேண்டுகோள்னா, ஐயா நல்லவங்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும். வாழ்க்கையில் இந்த தேச விடுதலைக்காக போராடிய ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை படித்து நீங்கள் பின்பற்ற வேண்டுமான என்னுடைய பணிவான வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இயற்கையாகவே ஒரு பெரிய போராளி. அந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் நிலப்பரப்புகளுக்கு எதிராக நடத்தியிருக்காரு, முதலாளித்துவத்துக்கு எதிராக நடத்தியிருக்காரு, பல்வேறு தவறான போக்குகளுக்கு எதிராக நடத்தியிருக்கிறாரு. அவரை பற்றி ஒரு சில தவறான தகவல்லாம் வெளியில் வருது, அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தவறான தகவல் வருவது என்பது ரொம்ப வருத்தம் அளிக்குது. அப்படிப்பட்ட தவறான தகவல்கள் பலருடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டின் தவ புதல்வர்கள் ஒருவரான நான் பெரிதும் மதிக்கும் ஐயா நல்லகண்ணு அவர்கள் நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் 1925 ஆண்டில் டிசம்பர் 26 பொது உடைமை இயக்கம் சிபிஐ தொடங்கப்பட்ட நாளில் பிறந்தவர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழ் மண்ணுக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் உழைத்தவர். நாட்டின் விடுதலைக்காக கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் சித்திரவதைகளை அனுபவித்தவர். 2 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்தவர். நாடு விடுதலை பெற்ற பிறகு விவசாயிகளுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, ஒடுக்கப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர். ஒரு அப்பொழுக்கற்ற அரசியலை பின்பற்றியவர் ஐயா நல்லகண்ணு அவர்கள். ஐயா நல்லகண்ணு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நாடு விடுதலை அடைவதற்காகவும் அதன்பின் இந்த தமிழ் மண்ணும் இந்த தமிழ் மண்ணின் இயற்கை வளங்களை காப்பதற்காக பல போராட்டங்களை நடத்தியவர். அவரை பொறுத்தவரை இன்று அவருடைய வயது 101. தன் வாழ்நாள் முழுவதும் இந்த தமிழ் மக்களுக்காகவும் இந்த தமிழ் மண்ணிற்காகவும் தன் வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு உத்தம சீலர். நான் அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு நான் வந்த பொழுது 4 ஆண்டுகளுக்கு முன்பு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாயகத்தில் என்னுடைய அலுவலகத்தை நீங்கள் வந்துதான் திறந்து வைக்க வேண்டும் என்று நான் அவரிடம் வேண்டிய பொழுது மறுக்காமல் வந்து என்னுடைய அலுவலகத்தை திறந்து வைத்து என்னை ஆசீர்வதித்தவர் ஐயா நல்லகண்ணு அவர்கள். நான் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு கடந்த 4-5 ஆண்டுகளில் பலமுறை ஐயா அவர்களை அவருடைய இல்லத்திற்கு சென்று பல மணி நேரங்கள் நான் அவரிடம் விவாதித்துள்ளேன். அவருடைய அறிவுரைகளை நான் பெற்றுள்ளேன். அவர் சிபிஐ இயக்கத்திற்கு மட்டுமல்ல, தமிழ் மண்ணிற்கு மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கே அவர் உழைத்திட்ட ஒரு மாமனிதர். அவருடைய பொது வாழ்க்கை இன்றைய அரசியலில் உள்ளவர்களுக்கும் இனி பொது வாழ்க்கைக்கு வருவோர்க்கும் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டி. அவருடைய ஐயா நல்லகண்ணு பொறுத்தவரை எங்களுடைய பாட்டனார் காலம் முதல் என் தந்தையார் தலைவர் வைகோ முதல் நான் வரை கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக உள்ள ஒரு உறவு. அவரோட எங்களுடைய கிராமத்து இல்லம் கலிங்கப்பட்டி இல்லத்திற்கு பலமுறை வந்துள்ளார். பலமுறை அவருடன் நான் விவாதிக்கும் பொழுது அவருடைய அரசியல் பயணம், போராட்டங்கள், அதே வேளையில் எங்களுடைய பாட்டனார் அவருடைய அரசியல் வாழ்க்கை பலவற்றை நாங்கள் விவாதித்துள்ளோம்.
ஏற்கனவே சொன்னது போல் தன் வாழ்வின் பெரும்பகுதியை நாட்டிற்காக எளிய மக்களுக்காக அர்ப்பணித்த அந்த மகத்தான தலைவர் இயற்கையோடு போராடும். இதற்கிடையில் தமிழகத்தில் பல்வேறு செய்திகள் வெளியாகிறது. அவை உண்மை அல்ல.